உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தனுஷ் பத்தின சர்ச்சைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துட்டு தான் இருக்குது. டிவோர்ஸா இருக்கட்டும், இப்ப சுசித்ரா அவர்கள் பேசினதா இருக்கட்டும். ஒரு டைம்ல ரொம்ப எளிமையா இயல்பா பழகினாரு. ஒரு 2-3 படம் வெற்றிக்கு பிறகு அவருடைய சாயல் ஏன் சொல்றேன்னா குணாதிசயம். அதான் ஒரு நல்ல கலைஞர், தேசிய விருது பெற்ற ஒரு நடிகர் என்றாலும் கூட வர்றது காரணம் இந்த சில சேட்டைகளும் கூட இருக்கலாம். அது ஒரு கட்டத்துல இருந்தது. அனிருத், தனுஷ், ஜிவி பிரகாஷ், மாலை நேரத்து மயக்கங்களா இருந்த காலகட்டம். இப்ப வரையிலும் ஜிவி பிரகாஷ், சைந்தவி பிரிவுக்கு காரணமே தனுஷ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரஜினி மருமகன் அப்படிங்கறனால அப்படி வரல. இயல்பாவே ரஜினி அவருக்கு பிடிக்கும். அதனால அப்படி பார்த்து ரசிச்சனால அந்த ஆவி கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஏறும். சுசித்ரா நிறைய விஷயங்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமா தனுஷ் தனிப்பட்ட முறையில எப்படி இருந்தாலும் அவர் ஒரு நல்ல அப்பா. ஆனா ஐஸ்வர்யா அவர்கள் அப்படி கிடையாது. சித்ராவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையில என்ன ஈகோ மோதல் நடந்தது, பிரச்சனைகள் நான் சொன்னல. அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு குரூப் சேர்ந்து பழகும். அப்ப என்ன நடந்ததோ, தனுஷை எதனால பிடிக்குமோ, தனுஷ் அவங்க திட்டிக்கவும் செய்யறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள் பத்தியும் ஆபாசமா நிறைய விஷயங்கள் பேசும்போது தனிப்பட்ட ஒருத்தரோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கும் போது பார்த்தோம்னா, பைல்வான ஆண் சுசித்ராவும் சுசித்ரா பெண் பைல்வான்டாங்கனாலும் சமந்தாவா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், இப்ப ஜிவி பிரகாஷ், சைந்தவியா இருக்கட்டும், ஸோ இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி டிவோர்ஸ், அமலாபாலா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து டிவோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸை பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண வைக்குது. ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜிவி பிரகாஷுக்கும் தனுஷுக்கும் இசை அந்த ஆர்ஆர் பண்றதுல, பாடல் பண்றதுல ஒரு சின்ன ஈகோ வருது. ஜிவி பிரகாஷ் பெரிய நடிகன் அப்படிங்கிற ஒரு இதுல இருமாப்புல தானே நீ சொல்ற, நானும் நடிகனை காட்டுறான்னு முதல் விதை உழுவுது அவருக்குள்ள. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தனுஷ் பத்தின சர்ச்சைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துட்டு தான் இருக்குது. டிவோர்ஸா இருக்கட்டும், இப்ப சுசித்ரா அவர்கள் பேசினதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுனுச்சு, அதற்கு முன்னாடி எப்படி இருந்தாரு அப்படிங்கறத சொல்லுங்க சார். தனுஷ் மிகச்சிறந்த கலைஞரா அறியப்பட்டவர். ஒரு சாதாரண லெவல்ல இருந்து அவங்க அப்பா ரொம்ப மிகச்சாதாரணமா இருந்து இயக்குனரா வந்தாரு. இவர் ஒரு சினிமா இயக்குனருடைய மகனா என்ட்ரி ஆகிறாரு சினிமால. திறமை இல்லாம இங்க ஒன்றும் ஜெயிக்க முடியாது. ஒரு இயக்குனருடைய மகனா இருந்தா கூட மிகப்பெரிய அளவற்ற ஆற்றல் கொண்ட ஒரு கலைஞர், நடிகர் அப்படின்னு சொல்லாம கலைஞர் ஏன் சொல்றேன்னா, பன்முக திறன் கொண்ட ஒரு ஆள். அவரு நல்ல நடிகர்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பாட்டு எழுதுறாரு, இயக்கிருக்காரு, பவர் பாண்டி படத்தை இயக்கியிருக்காரு. அவரு இப்பன்னு இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய ஷூட்டிங் இடைவெளியிலலாம் நிறைய ஷூட் பண்ணி பார்ப்பார். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இந்த மாதிரிலாம் சுந்தர்னு ஒரு கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர், அவர் இதெல்லாம் வச்சு இப்படி ஷூட் பண்ணி பார்க்குற ஒரு பழக்கம் உள்ளவர். இப்படி பன்முக கலைஞனா நான் பார்க்குறேன். ஆனால் அதே தனுஷுக்கு இந்த வெற்றி மமதைன்னு ஒன்று வந்த காலமும் இருக்குது. ஒரு டைமில் ரொம்ப எளிமையாக இயல்பாக பழகினார். ஒரு 2-3 படம் வெற்றிக்கு பிறகு அவருடைய சாயல் ஏன் சொல்கிறேன்னா குணாதிசயம் இதெல்லாம் கொஞ்சம் மாறுது. எல்லாத்துக்குமே வெற்றி ஒரு போதையை கொடுக்கும். அந்த போதை பல பாதைகளை திறக்கும். அது எந்த பாதையில் கவனமாக போகிறோமோ அதன் பொறுத்து தான் அவங்களுடைய அடுத்தடுத்த பெயர் நிலைத்திருக்கும். இப்படி இவ்வளவு முரண்பாடு, இவ்வளவு சர்ச்சை, இவ்வளவு நெகட்டிவான ஒரு இது, என்னதான் ஒரு நல்ல கலைஞர், தேசிய விருது பெற்ற ஒரு நடிகர் என்றாலும் கூட வர்றது காரணம் இந்த சில சேட்டைகளும் கூட இருக்கலாம். அது ஒரு கட்டத்தில் இருந்தது. அனிருத், தனுஷ், ஜிவி பிரகாஷ்,
அந்த சொன்னல ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் ஆண்ட்ரியா, இவங்கெல்லாம் மாலை நேரத்து மயக்கங்களா இருந்த காலகட்டம். ஓகே. அந்த டைமில் கொஞ்சம் ஓவராக ஆட்டம் போட்டதும் உண்டு. அதன் பிறகு அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக வளர்ந்த பிறகு தனக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங், தனக்குன்னு ஒரு பெரிய சம்பளம், தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இப்படி வந்த பிறகு கொஞ்சம் தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டார். ஆனால் அதன் பிறகும் இப்போ வரையிலும் ஜிவி பிரகாஷ் சைந்தவி பிரிவுக்கு காரணமே தனுஷ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் எந்த ஆய்வுக்கும் போக விரும்பலை, அது அவங்களுடைய பர்சனல். ஆனால் அந்த அளவுக்கு வருதுனாக்கா ஏற்கனவே அது விதைத்ததை தான் முளைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயம்தான். எப்பயோ ஒரு நாள் எப்பயோ ஏதோ ஒரு சில பிரிவுக்கு காரணமாக இருந்ததுனால தொடர்ச்சியாக அதன் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிதான் நினைக்கிறேன். மற்றபடி தனுஷ் ஒரு மிகச்சிறந்த நடிகன். ஓகே சார். அதே மாதிரி ஒவ்வொரு இந்த ஆடியோ லான்ச் அப்பயுமே அவருடைய இந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எல்லாம் இருக்கு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ரஜினி மாதிரி மேடைகளில் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய படங்களில் சில சீன்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் சீக்வன்ஸியாக இருக்கட்டும் அல்லது வில்லன்ட்ட பேசுகிற அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும் ரஜினியோட சாயலை ஒத்து போகும். ரஜினி மருமகன் அப்படிங்கிறனால அப்படி வரல, இயல்பாவே ரஜினி அவருக்கு பிடிக்கும். அதனால அப்படி பார்த்து ரசிச்சனால அந்த ஆவி கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஏறும். ஸோ அதுதான் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு தவிர ரஜினி மாதிரியே பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் இல்லை. அது வந்து இயல்பா தானா அமைஞ்சதுதான், வர வச்சுக்கிட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனா சிவகார்த்திகனுக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க, சில இடங்கள்ல அந்த மாதிரி இதாகுன்னு. அது அவர் ரசிக்கிறதுனால இருக்குது. நீங்க காப்பின்னு அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் காணா போயிடுவீங்க. நீங்க அப்படியே டிட்டோவா இன்னொரு ரஜினியா மாறணும் அப்படின்னு நீங்க இது பண்ணீங்கன்னா காணா போயிடுவீங்க. சார் அதே மாதிரி அவரோட டிவோர்ஸ்க்கு காரணம் வந்து சுஜித்ரா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமா வந்து தனுஷ் வந்து தனிப்பட்ட முறையில எப்படி இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல அப்பா, ஆனா ஐஸ்வர்யா அவர்கள் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையா சார் இதெல்லாம்? இது எனக்கு எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஏன்னா சுசித்ராவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையில என்ன யூகோ மோதல் நடந்தது, பிரச்சனைகள் நான் சொன்னல, அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு குரூப் சேர்ந்து பழகும். அப்ப என்ன நடந்ததோ, தனுஷை எதனால பிடிக்குமோ, தனுஷ் அவங்க திட்டிக்கவும் செய்யறாங்க. அதே சமயம் அவங்களுடைய மனநலனை மனநிலையை என்னால் வந்து நிறைய இன்டர்வியூல புரிஞ்சிக்க முடியல. அவங்க நிறைய அவங்களுடைய கோபங்களையும் இதையும் கக்குறாங்க தவிர அவங்களுக்குள்ள குறைகள் இதெல்லாம் வந்து எதையுமே இது பண்ணிக்கிறது இல்லை. அந்த வகையில் அந்த டைம்ல அந்த ஒன்னா சேர்ந்து பழகின காலகட்டங்கள்ல அப்ப அவங்க கணவன், முன்னாள் கணவன் கார்த்தி எல்லாம் வந்து இது பண்ண டைம்ல அவங்களுக்கு அந்த சில மறைவான விஷயங்கள் வந்து 4 சுவற்றுக்குள் நடந்த விஷயங்கள்லாம் வந்து ஓரளவு சுசித்ராவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது பழகினதுனால. அந்த ஒரு இதுல ஏற்பட்ட நிகழ்வுல ஐஸ்வர்யா மேல ஒரு நெகட்டிவ் இதையும் இப்போ தனுஷ் மேல ஒரு பாசிட்டிவ் இதுவும் தெளிக்கிறார் தவிர இவங்க இருவருக்கும் இடையில் இந்த குடும்ப பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு அது தெரியாது. அதே மாதிரி இந்த பைல்வான் ரங்கநாதன் பத்தி அவங்க பேசும்போது ரொம்பவே ஒரு கோவமா இருந்தாங்க. அவங்களால வந்து இவங்க ரொம்ப பாதிப்படைஞ்சதாகவுமே நிறைய இன்டர்வியூல வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகைகள் பற்றியும் நடிகர்கள் பற்றியும் ஆபாசமாக நிறைய விஷயங்கள் பேசும்போது தனிப்பட்ட ஒருத்தரோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நம்ம சுசித்ராவை பார்த்தாவே நமக்கு நல்லா தெரியும். இது இன்னுமே வந்து பைல்வான் ரங்கநாதன் மாதிரியான ஒரு ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஸோ அதற்கான ஒரு காரணம் அவருமே சுசித்ராவுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து பைல்வானை வந்து ஆண் சுசித்ராவாகவும் சுசித்ரா வந்து பெண் பைல்வான் ரங்கநாதனாவும் பார்க்குறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம். ரெண்டுமே கிட்டத்தட்ட சாக்கடைகள் தான். அது கல் எறிஞ்சா நமக்கு தான், நம்ம மேலே தான் தெளிக்கும் நாரும். முதல்ல வந்து இவங்க பேசுகிறவங்க, பொதுவெளியில் பேசுகிறவங்க, அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுகிறப்ப ஒரு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அல்லது ஒரு நாகரிகம் காக்கலாம். ரெண்டுமே இல்லாமல் நுனிப்புள் மூஞ்சிட்டு ஒரு அறகுறை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பூதக்கண்ணாடி போட்டு இவங்க பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இந்த தவறு நடந்த மாதிரி பேசுவது நாட் ஓன்லி சுசித்ரா பைல்வான் ரங்கநாதன். இப்ப பைல்வான் மேல அவ்வளோ குற்றச்சாட்டுகள், அவ்வளோ வெஞ்சன்ஸை கக்குறாங்க சுசித்ரா.
அதே வேலையை தானே இவங்க செய்கிறாங்க. பைல்வான் செஞ்ச வேலையை தான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. கண்ணியமாக பக்குவமாக அவங்க கோபப்படாமல் பதட்டப்படாமல் ஆத்திரத்தை விதைக்காமல் பேசும்போது உங்க பேச உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணும். ஆனால் அப்படியே ஒரு தெலுங்கு படம் பார்க்குற ரேஞ்சு அவங்க வந்து ஆவேசப்பட்டு கொச்சையா பச்சையா அப்படி சொல்லும்போது ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆனால் இங்கே ஆடியன்ஸையும் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இது பண்ணுறாங்க. இங்கே பொதுவாகவே சிலருடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, அடுத்த விட்டு புரளி, அடுத்த விட்டு சண்டை, அடுத்த விட்டு சச்சரவு, இதெல்லாம் எட்டி பார்க்கறதுக்கு, அதை வந்து ரசித்து மகிழ்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால் பைல்வானையும் விட்டொழிங்க, சுஷிதாவையும் விட்டொழிங்க. உண்மை செய்திகள் என்னவோ அதை நீங்கள் நம்புங்க தவிர இது மாதிரி அடுத்த விட்டு பஞ்சாயத்தை நோக்கி நீங்கள் போகாதீங்கன்னு நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆடியன்ஸே சொல்லுவேன். ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த ஜிவி பிரகாஷ் ஐந்தவி விஷயமா இருக்கட்டுமே, இதில் வந்து ஜிவி பிரகாஷ் மேலே தான் வந்து ஒரு பிளேம் போடுற மாதிரி இருக்குது. சோஷியல் மீடியாவில் நம்ம சொல்கிறது என்னென்னா, இவர் படத்தில் நடிக்கிறதுனால தான் இவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க, சைந்தவி ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆணை வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் வந்து இந்த மாதிரி பிளேம் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு நியாயம் நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாகவே இந்த மாதிரி விவகாரத்தில் ஒன்றும் இல்லைங்க, ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு பெண் பிள்ளை சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பையன் வந்து பைக் ஓட்டிட்டு போகிறான்னு வச்சுங்களேன், இந்த பெண் பிள்ளை ஏதாச்சும் தவறி கூட கீழே வந்துருக்கும், பின்னாடி வந்த பைக்குக்காரன் மாட்டிக்கும். இந்த பிள்ளை மேலே தப்பு இல்லை, இவன் பைக்குக்காரன் மேலே தான் தப்பு அப்படிங்கிற நினைச்சு அடிக்க கூட செய்வாங்க. இது வந்து நிதர்சனம். ஆண்கள் மேலே உடனே கல்லறியதும் குற்றம் சாட்டுறதும் அவாண்டா பழி சுமத்தும் நடக்கும். அந்த சைடு அதுக்காக நான் வந்து சைந்தவி மேலே தான் தப்பு அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போல பொதுவாக இது நடக்கும். அவங்க பரஸ்பரம் நாங்கள் ஒரு புரிதலோட விலகிட்டோம், இதில் வந்து நீங்கள் கல்லறிய வேண்டாம் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி ரெண்டு தரப்புலையும் போடுறாங்க. 1000 பஞ்சாயத்துகள் இருக்கலாம் உங்களுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த புகழ் போதை வந்து அதான் சொல்கிறேன், பல பாதைகளை திறந்து வைக்கும், கதவுகளை திறந்து வைக்கும். அது எது நல்ல கதவு, அது எது நல்ல பாதை அப்படின்னு நீங்கள் போகணும். அதில் தடுமாறி நீங்கள் விழுந்து இது பண்ண பல சர்ச்சைகள் அது மாதிரி சிக்க வேண்டியது இருக்கும். அது பொதுவாக சினிமாவில் வந்து நிறைய இருக்கும். ஒரு வெற்றி பெற வந்து உங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள்லாம் உருவாகும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விலகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். குடும்பத்தின் மேல் பாசம் குறையிற விஷயமா இருக்கட்டும், அது குழந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அது இயல்பாக அது தன்னைத்தானே தேடிக்கும். அப்போ அந்த குணாதிசயம் உங்களுக்கு இறங்கும் போது ஒரு கண்டிப்பாக ஒரு ஈகோ வரும், ஒரு பிரிவு வரும். ரெண்டாவது, ஒரு ஹீரோயினை நடிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு சின்ன இருக்கும். ஏன்னா இவங்களும் செலிபிரிட்டியாக இருந்து வந்தவங்க, இவங்க ஒரு பாடையும். அதில் வந்து ஏதோ சில கருத்து மோதல்கள் வெளிவந்திருக்கலாம். அதனால ஏற்பட்ட பிரிவு இது. அவங்க வந்து ஒரு புரிதலோடு பிரிஞ்சிட்டாங்க. நம்ம ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்க முயற்சி பண்ணி அதை வந்து டேமேஜ் ஆகி ரொம்ப அநாகரிகமாக ஒரு எல்லையை தாண்டது வந்து நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ தொடர்ந்து கோலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு சில கப்புள்ஸ்லாம் பார்த்து நம்மளே வந்து இன்ஸ்பயராக இருப்போம், சரி எப்படி இந்த மாதிரி ஒரு லவ்வபுளாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் தொடர்ந்து கோலிவுட்டில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்னு அறிவிக்கும் போது அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு விதமான டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சமந்தாவாக இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், இப்போ ஜிவி பிரகாஷ் ஐந்தவியாக இருக்கட்டும், ஸோ இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி டிவோர்ஸ், அமலாபாலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து டிவோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ண வைக்குது. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான், இது வந்து இந்த கலை உலகத்தில் இது இன்டர்நெட்டில் தொன்று தொட்டு இருக்குது. ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ரொம்ப ஒரு அன்பாக பழகி காதலை இது பண்ணி ஒரு குழந்தை வந்த பிறகு கூட ரொம்ப 10-15 வருஷம்னாலுமே அவங்க டிவோர்ஸ் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அதான் இந்த புகழ் போதை சில மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தையும் கொடுக்கும், சில மாற்றத்தையும் கொடுக்கும். அதில் அந்த புதைகுழியில் நீங்கள் விழுகும்போது தான், அந்த பாலும் கிணற்றில் நீங்கள் விழுகும்போது தான் எங்கள் குடும்பத்தில் ஒரு சச்சரவு ஏற்படுது. அதே அநேக ஜோடிகள் வந்து நல்லா வாழ்ந்த ஜோடி, சூர்யா ஜோதிகாக அதுக்கு எக்ஸாம்பிள், பிரசன்னா ஸ்னேகா, அவங்களுக்குள்ளேயும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கப்போ ஏகப்பட்ட பிரச்சனை, இவங்க பிரிச்சு விடுறது, இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி 2 பேரும் கருத்து வேறுபாடெல்லாம் பேசுவாங்க. ஆனால் எது உண்மையோ அதை பேசணும். அது சாதாரண ஃபேமிலியிலே கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வராமல் இருக்காது. அப்படி வராமல் அந்த ஃபேமிலி இருந்ததுன்னா ஒரு முழுக்க அதாவது ஒரு தங்கம் மட்டுமே வந்து ஆபரணமாக மாறிடாது, எல்லாமே கலந்து தான். அது மாதிரி குடும்பமாக இருக்கட்டும், தனி வாழ்க்கையாக இருக்கட்டும், ஏற்றம் இறக்கம், சந்தோஷம், சண்டை, சச்சரவு, அன்பு, பரிமாறுதல், காதல்,
கனிவு எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. அது சாதாரண ஒரு ஃபேமிலியிலே இருக்கும். அப்படி இருக்கப்ப செலிபிரிட்டி புகழ் வெளிச்சம் அப்படி படும்போது அதில் சில பேர் கண்ணும் காதும் வச்ச மாதிரிலாம் பேசுவாங்க, இல்லை பிடிக்காதவன் சிலதை கிளப்பி விடுவான். அப்படி கிளப்பும்போது என்னதான் பொய் வந்து வேகமாக, விஷம் எப்படி வேகமாக பரவுதோ அது மாதிரி பொய் வந்து வேகமாக பரவும். அப்படி பரவும்போது ஒரு கட்டத்தில் கணவனவோ மனைவியோ ரெண்டு சைடுமே வந்து உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு முதல் துளி வந்து உள்ள உழுவும், மைண்டில் உழுவும். அந்த துளி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சந்தேகத்தை வளர்க்கும். அந்த சந்தேகம் பூதாகரமாகும். அந்த பூதாகரம் ஒரு வெடிக்கும். அந்த வெடிப்பு தான் பிரிவை உண்டாக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜிவி பிரகாஷ் எப்படி நடிகரானார்? ஜிவி பிரகாஷ் வந்து சிக்கு புக்கு ரயிலே அந்த இதில் ஒரு சின்ன குட்டி பையனாக வந்து ஆரம்பத்திலே கலக்கினவர். அப்புறமா ஒரு இசையமைப்பாளராக வளர்றப்ப தனுஷோட சேர்ந்து பணிபுறாரு. அப்போ ஒரு படம் மயக்கம் என்னன்னு ஒரு படம் செல்வராகன் இயக்கத்தில் ரிச்சா கங்கோபாத்ரான்னு நடிகை தனுஷ் ஜோடியாக நடிக்கிறாங்க. அந்த படத்தில் இவருக்கும் டிவி பிரகாஷுக்கும் தனுஷுக்கும் இசை அந்த ஆர்ஆர் பண்ணுறதுல பாடல் பண்ணுறதுல ஒரு சின்ன ஈகோ வருது. அப்போ தான் ஜிவி பிரகாஷ், ஓ நீ பெரிய நடிகன் அப்படிங்கிற ஒரு இதில் இருமாப்பில் தானே நீ வந்து சொல்கிற, நானும் நடிகன் காட்டுறான்னு முதல் விதை வந்து உழுவுது அவருக்குள்ள, நடிகன் ஆசை. ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன தோற்றங்களில் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு ஆசை வருது. அப்போ தான் ஒரு நடிகனாக வளர ஆரம்பிக்கிறார் ஜிவி பிரகாஷ், வர ஆரம்பிக்கிறார். ஸோ இது ஒரு ஈகோ தான். இப்படி இந்த ஈகோ தான் வந்து குடும்பத்துக்குள்ளும் வந்து அது பிரிவினை உண்டாக்கி இருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மேலும் வேறொரு விடையை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.